அர்ரிஜாலு கவ்வாமூன அலன்னிஷா, பெண்களை நிர்வகிக்கிறவர்கள் ஆண்கள் என்கிறான் அல்லாஹ். பெண்களை ஆண்கள் தான் நிர்வகிக்கணும் என்றான். ஏன் அல்லாஹ் அதை பத்தி தெளிவா சொல்றான். ஆண்களுடைய உடல் அமைப்பு அந்த இது அல்லாஹ் ஒரு ஃபலல், ஒரு சிறப்பை ஆண்களுக்கு கொடுத்திருக்கிறான். ரெண்டு பெண்களுக்கு சாதாரண உலகம் இதை ஏற்றுக்கொள்ளும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவங்க என்ன சொன்னாங்க, இதை எடுத்தாங்க. எடுத்தது எப்படி எடுத்தாங்கண்டா, நான் சொன்னேனே, ஒரு நஞ்சை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு. தகப்பன்மார்கள் நீங்கள் புரிஞ்சிருக்கணும் நான் சொல்கிறது என்னண்டா, உங்கள் புள்ள படம் பார்க்குதா, கதைகள் பார்க்குதா, எல்லாம் என்ன சொல்லுவாங்க, குடும்ப கதை தானே, ஏதோ படம் தானே. உண்மையாக சைக்காலஜிக்கல் இது எப்படி பேசினா சொல்லுவாங்க, சஜஷன்ஸ் இருக்குது. காதாலையும் கண்ணாலையும் ஒன்றை உள்ள போச்சுன்னு வைங்க, திடீரென்று அதுதான் வெளியே வரும். இன்றைக்குள்ள உங்கள் பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் அல்லாஹ் மீது ஆணையாக மறுமையில் பதில் சொல்லி ஆகணும். உங்கள் குழந்தைகள் நீங்கள் வளர்க்கப்பட்டதை பற்றி அல்லாஹ் கேட்பான். உங்கள் குழந்தை படத்தையும் கதையும் பார்த்து ஒரு ஆம்பளை புள்ள, இன்னொரு பொம்பளை புள்ள, இவங்க ரெண்டு பேரும் திருமணம் முடிச்சாங்கன்னு வைங்க, அவங்க ரெண்டு பேரும் சேரவே மாட்டாங்க, ஒழுங்க வாழ மாட்டாங்க. ஏன் வாழ மாட்டாங்கண்டா, கதைகளை குடும்ப கதை தானே சொன்னாங்க, கணவன் மனைவி தானே பேசினாங்க. கணவன் மனைவி இல்லை, அதில் கொடுக்கப்பட்ட சஜஷன் என்ன தெரியுமா, ஆம்பளையும் பொம்பளையும் சமன். கொடுக்கப்பட்ட ஒரு பொம்பளை கேட்பேன், நான் ஏன் உங்களுக்கு கட்டுப்படணும், நான் ஏன் உங்கள்கிட்ட இது பண்ணணும், நான் ஏன் உங்கள்கிட்ட கெஞ்சணும், நான் ஏன் உங்கள்கிட்ட இருக்கணும். 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெண் இப்படி இருக்கல. 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி 10 குழந்தைகளை பெற்றெடுத்த ஒரு தாய், அவர் தகப்பனோட மஷூரா பண்ணி வாப்பாவுக்கு முன்னுரிமை கொடுத்த ஒரு சமுதாயத்தை தான் நாங்கள் பார்த்தோம். அதனால தான் அந்த இடத்துல ஆணுக்கு ஒரு கண்ணியம் இருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார் இது ஒரு நாள் கூப்பிட்டு பெண்ணுக்கு உட்கார வச்சு, இந்த பாருங்கம்மா, மாப்பிள்ளைக்கு கண்ணியம் கொடுக்கணும் இப்படித்தான் சொன்னதுக்கு, இத்தனை வருஷமா பார்த்த படங்களும் கதைகளும் மனசுக்குள்ள ஓடுகிற நேரம் என்ன ஆகும், இதுக்கு சஜஷன் பண்ணுவாங்க. சாதாரணமாக ஸ்ரீலங்காவில் இன்றைக்கு 2012 அந்த அந்த டைமில் ஒரு புள்ள 2012-13 ஷஃப்னா ஷாதிரா, அதாவது ஷஃப்னாவுக்கு 13 வயசு, ஷாதிராவுக்கு 6 வயசு. வாப்பா இது மொன்றாகல மாவட்டம் படல் கும்புரண்டு ஒரு பிரதேசம் இருக்குது, அலுப்பத்தண்டு ஊர், ரொம்ப கிராமம். அந்த இடத்துல என்ன செஞ்சாங்கன்னா, அதாவது ஷஃப்னா 13 வயசு, ஷாதிரா பானு 6 வயசு. இவங்க வாப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, பண்டாரவலண்டு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் போய் வேலை செஞ்சுட்டு வர்றாரு. வர்ற வழியில் பூந்தி பார்சல் கொண்டு வந்து மகள் கையில் கொடுக்குறாரு, சின்ன மகள் கையில், இளைய மகள் ஷாதிரா கையில் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு சொல்கிறார், 10 நிமிஷம் ஆகல. அவங்க எடுத்துகிட்டு போனாங்க. எடுத்துகிட்டு போய் பார்த்தா திடீரென்று ஷாதிரா கொலை செய்யப்பட்டிருந்தா. என்னாச்சு, இலங்கை அரசாங்கம் தனியாக உளவியலாளர்கள் ஒரு கமிட்டியை போட்டார்கள். ஏன் தெரியுமா, ஷஃப்னா ஒரு குத்தி இந்த கொலையை செய்திருந்தால் இதுக்கு இவ்வளவு டீப்பாக இலங்கை அரசாங்கம் இறங்க வேண்டிய தேவையில்லை. அந்த ஊருக்கு நானும் போனேன், அந்த பாடசாலை அதிபரோடு நான் பேசினேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திரும்ப 9 தடவைகள் குத்திருக்குது நெஞ்சுக்கு. ஒரு பொம்பளையில் ஒரு ஆம்பளைக்கு கத்தியை கொடுத்து ஒரு தடவை குத்த சொல்லி ரத்தம் பாய்ந்தால் அடுத்த குத்து ஒரு சாதாரணமானுக்கு வராது. அதாவது நிறைய ரத்தத்தை பார்த்தவர் குத்துவாரு, சாதாரணமான ஒரு மனிதனுக்கு அடுத்த குத்து குத்த இயலாது. ஷாதிரா என்ன பண்றான்டா, ஷஃப்னா திரும்ப 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 நெஞ்சுக்கு எப்படி துடிச்சிருக்கும் அந்த புள்ள. சொந்த தங்கச்சி திரும்ப 9 தடவை. அந்த வீட்டில் போய் பார்த்தா உம்மா வெளிநாட்டில் வேலையில் போய், வாப்பா இருக்கிறாரு, அவர் வேலைக்கு போய் வருவார், குழந்தை 2 வளர்க்குறாங்க. ஷஃப்னா வீட்டில் ஒரு கம்ப்யூட்டர், பக்கத்தில் நிறைய சீடிகள். என்ன முடிவு சொன்னாங்க தெரியுமா உளவியலாளர்கள், இவ அதிகமாக ரத்தத்தை பார்த்துருக்கிற. இங்கிலீஷ் படங்கள் நிறைய இருந்துச்சு, அவருக்கு இங்கிலீஷ் இயலாது, ஆனால் யார் எப்படி கொடுத்தாங்கண்டா விவரம் வரல. நிறைய அவ பார்த்தது ரத்தம். நிறைய தூசணத்தை கேட்டால் தூசணம் தான் வாயில் வரும். நிறைய ரத்தமும் ஃபைட்டும் அந்த படங்களில் எது உள்ள போச்சோ அது கண்ணால் உள்ள போனது. திடீரென்று ஒரு பிரெயின், அதாவது திடீரென்று துட்டிக்கிற நேரம், வேகமாக கோபம் வர்ற நேரம், எதை பார்த்தார்களோ எதை கேட்டார்களோ அதான் வரும். படமும் கதையும் உங்கள் குழந்தை உட்காந்து பார்க்குதுண்டா, குடும்ப கதை தானே, நேர்மை நியாயமாக பேசிடுவாங்க. அதில் என்னதான் தப்பாக போகுது, கணவன் மனைவி தானே. வயசாளி சொல்லுவாங்க, இதுதான் உள்ள அமைதி, இதையாவது பார்க்கலாதான் அப்படின்னு கேட்பாங்க. இந்த குடும்ப கதையில் என்ன கொடுத்தாங்க தெரியுமா, ஆணும் பெண்ணும் சமனண்டு கொடுத்தாங்க. ஒரு யுவதி அதே இடத்துல வளர்ந்து வர்றான், அதையே பார்க்கிறா. அவன் லைஃப்ல அவ எதை அப்ளை பண்ணுவான், ரசூலுல்லாஹ் சொன்னதையா தொட்டும் திரும்ப 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 பார்த்து இந்த கதைகளையா. அல்லாஹ்வுடைய நல்லடியாரில் ஒரு ஆண் மகன் அப்படி ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறான். அந்த நேரத்தில் அவன் எப்படி குடும்பத்தில் நல்ல வாழ இயலும், எப்படி வாழ இயலும், அவன் திரும்ப அதை பேச ஆரம்பிப்ப. நீங்க யாரு, நீங்க எப்படி முடிவெடுப்பீங்க, எங்களுக்கு உரிமை இல்லையா, அப்ப நாங்க அடிமைகளா? ஒரு முஸ்லீம் சமூகத்தில் இந்த பேச்சு வராது. ரசூலுல்லாஹ் வளர்த்த குடும்பத்தில் இது வராது.
ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ஒரு தோழர் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், சீசருடைய படைகள் அவர்களுக்கு இப்படி சாஷ்டாங்கம் பண்றாங்க, சஜிதாவில் விழுகிறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் ஆக உங்களுக்கு சஜிதாவில் விழுவதாக இருந்தால் நீங்கள் தான் ஆக சிறந்தவர், யா ரசூலல்லாஹ், உங்க காலில் நாங்க விழணும், யா ரசூலல்லாஹ்னு சொல்ற நேரம் பெருமாள் என்ன சொன்னாங்க? இல்லைன்னு சொன்ன ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அப்படி விழுவதாக இருந்தால், அப்படி இல்லை, அப்படி இருந்தால் ரசூலுல்லாஹ் ஒரு பேச்சுக்கு சொன்னாங்க, கணவனின் காலில் மனைவிக்கு விழ சொல்லியிருப்பேன் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார், இஸ்லாம் எங்க கொண்டு போய் வைக்குது?